தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்திய திருநாட்டுக்கு மட்டுமின்றி ஆசிய கண்டத்திற்கே மிகப்பெரிய பெருமையை தேடித்தந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு அவர்கள் திரும்பியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய இசைஞானி அவர்களை மிகுந்த மரியாதையோடு வரவேற்பதற்கு இன்றைக்கு பணித்து அவரை வரவேற்பதில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் மிகுந்த பெருமையினை கொள்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இசைஞானி அவர்கள் நகர் மாநகரத்துக்கு செல்லும் முன்பாக அவரை நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இன்றைக்கு அரசின் சார்பாக என்னையும் இங்கே அனுப்பி இசைஞானி அவர்களை மிகுந்த பெருமிதத்தோடு வரவேற்க பிடித்திருக்கிறார்கள். தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் நான் குறிப்பிட்டதைப் போல மிகப்பெரிய உலக சாதனையை நிகழ்த்தி தாய்மண்ணுக்கு திரும்பியிருக்கக்கூடிய நம் அனைவருடைய பெருமைமிக்க அடையாளம் இசைஞானி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் அரசின் சார்பாகவும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்று அரசின் சார்பாக வருகிறேன். இசை அறிஞர் மரியாதைக்குரிய இசைராஜா அவர்கள் இன்றைக்கு தாயகம் திரும்பியிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய பெருமையாக, இது தமிழ்நாட்டின் பெருமை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பெருமை. அந்த பெருமையை வரவேற்பதில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். இவர் மேலும் மேலும் இந்த இசைத்துறையில் எங்களையெல்லாம் இன்பம் கொடுத்து எல்லோருடைய சோகங்களையும் துயரங்களையும் துடைத்து கொண்டிருக்கின்ற இசைஞானி பல்லாண்டு வாழ்க வாழ்க என விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகிறோம். நம்ம பண்ணை பொறுத்து நாயகன் பார்வோற்றும் நாயகனாக மாறியிருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு அன்பையும் மதிப்பையும் பெற்ற நமது உடன்பிறப்பு அண்ணன் இளையராஜா அவர்கள் இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு பிரைட் ஆஃப் இந்தியா, இந்தியாவிற்கு, தமிழகத்திற்கு 140 கோடி மக்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் சார்பில் இங்கே வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து அண்ணன் அவருடைய புகழ் இன்னும் ஓங்கி உயர வேண்டும் என்று அவரை வாழ்த்தி வணங்குகிறார்.